சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்று பைபிளில் பல்வேறு இடங்களில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இயேசுவை குறித்து உலகத்தில் இருக்கிற எல்லா வேத புத்தகங்களிலும் இயேசுவை குறித்து அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் கூட இஸ்லாமியர் வைத்துக் கொண்டிருக்கிற குரானை குறித்து, அந்த குரானில் இயேசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த குரானானது பைபிள் வந்த பிறகு 600 வருடம் கழித்து அல்லாஹ் என்றவரால் முகமது நபி மூலமா கொடுக்கப்பட்டதுதான் இந்த குரான். மேலும் இந்த குரானில் 114 அதிகாரங்கள், 6666 வசனங்கள் குரானில் இருக்கிறது. மேலும் குரானில் இயேசுவை குறித்து 25 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் குரானில் இயேசுவை குறித்து 10 விஷயங்கள் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குரானில் இயேசுவை பற்றி 10 விஷயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய சகோதரர் மரியோ ஜோசப் என்பவர் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார். இந்த மரியோ ஜோசப் என்பவர் ஒரு காலத்தில் இஸ்லாமிய குருவாக இருந்தவர். இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்றும் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்றும் மறுதலித்தவர். ஆனால் இவரோ குரானை படித்துதான் இயேசுவே தேவன் என்பதை ஏற்றுக்கொண்டார். குரானில் இயேசுவை குறித்து 10 விஷயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இப்போது நம்முடைய சகோதரர் மரியோ ஜோசப் உங்களுக்கு சொல்லுவார். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இயேசு யாரு என்று தெரியதுக்காக முஸ்லிமீன்கள் தூய குர்ஆன் என் கையில் வைத்து அல்லாஹ் இறைவனிடம் நான் ஜெபித்தேன். அல்லாஹ் இறைவா, வானகத்தையும் வையகத்தையும் படைத்தவரே, நீர்தான் என்னிடம் சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்து யார் என்று. அல்லாஹ் இறைவா, உமது தூய குர்ஆன் முழுவதும் நான் படிப்பேன். குர்ஆனுக்குள்ளாடி இயேசுவை பற்றி நீ என்ன சொன்னாலும் நான் அது நம்புவேன், அது போதிப்பேன். அல்லாஹ் இறைவனிடம் ஜெபித்து நான் குர்ஆன் ஃபுல்லா ஓதினேன். 114 அதிகாரங்கள், 6666 வார்த்தைகள். குர்ஆன் முழுவதும் நான் படித்த போது குர்ஆனுக்குள்ளாடி இஸ்லாம் மதம் உருவாக்கின நபி நாயகர் முஹம்மதுக்கு பேரு 4 இடங்களில் நான் பார்த்தேன். சத்தமா சொல்லுங்க, எத்தனை இடங்களில்? ஆனால் அந்த சேம் குர்ஆனுக்குள்ளாடி இயேசு கிறிஸ்துவுக்கு பேரு 25 இடங்களில் நான் பார்த்தேன். நான் இயேசுவை பற்றி குர்ஆனில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். உங்க வலது கை மட்டும் மேல தூக்குங்க, எல்லோரும் அப்படியே கை தட்டுங்க. உங்களுக்கு ஒரு கை தானே இருக்கு, கை தட்ட முடியாதல்ல. பக்கத்தில் ஒருவர் சும்மா கை வச்சிருக்கிறது, அந்த கையில தட்டுங்க. அதுதான், அப்படித்தான் கை தட்டணும். ஓகே, குட். 2 கை தூக்கி எல்லோரும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 5 வார்த்தையில் குர்ஆனில் 10 விஷயங்கள் கூறினார். சத்தமா சொல்லுங்க, எத்தனை விஷயங்கள் கூறினார்? இயேசு ஆண்டவன் வார்த்தை, இயேசு ஆண்டவன் ஆவி, இயேசு பிறந்து 2வது நாளில் பேசத் தொடங்கினார். 2வது நாளில் பேசத் தொடங்கினார். விவிலியத்தை உலகத்துக்கு கொடுத்தார். சேறினால் உயிருள்ள பறவையை படைத்தார். இயேசு நோயாளிகளுக்கு குணம் கொடுத்தார். இயேசு இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார். இயேசு சொர்க்கத்துக்கு போனார், இப்போதும் வாழ்கிறார், மீண்டும் வருவார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட இந்த 10 விஷயத்தை சொல்வேன், நல்ல கவனம் கொடுங்க. ஓகே. இயேசு ஆண்டவன் வார்த்தை, ஆண்டவன் ஆவி, பிறந்து 2வது நாளில் பேசத் தொடங்கினார். விவிலியத்தை உலகத்துக்கு கொடுத்தார். சேறினால் உயிருள்ள பறவையை படைத்தார். நோயாளிகளுக்கு குணம் கொடுத்தார். இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார். சொர்க்கத்துக்கு போனார், இப்போதும் வாழ்கிறார், மீண்டும் வருவார். 2 கை தூக்கி சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை
சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.